கூட்டு போறேன் எடு எடு என்னது இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு? எதுக்கு நம்மள கடத்துறானுங்க? எங்க நிக்கிறோம் தெரியலையே. போட்ரிமா இருக்கு. போட்ரி, போட்ரி, போட்ரி. நீ எங்கண்ணா இங்க? யாருன்னே தெரியலடா, கடத்தி கூட்டு வந்துட்டானுங்க. சரி, நீ என்ன இங்க இருக்க? காலேஜ் நான் தனலட்சுமி சீனிவாசன், திருச்சியில பெரிய காலேஜ். என்னது இது காலேஜா? ஆமாண்ணே. என்னடா கோட்டை மாதிரி இருக்குது காலேஜுங்கிற? ஆமாண்ணே, தனலட்சுமி திருச்சியிலே பெரிய காலேஜ்ண்ணே. திருச்சியிலே பெரிய காலேஜா? சரி, நீ எங்க இங்க வந்திருக்க? நான் அட்மிஷன் போடலான்னு வந்தேன். அட்மிஷன் போடலான்னு வந்தியா? சரிடா. சரி, அதான் என்னன்னு தெரியல, ஒருத்தர் கடத்துறானுங்க, கூட்டு வந்துட்டு ரிவ்யூ பண்றேன்னு சொல்லி விட்டு போயிட்டானுங்க. சரி வா, அப்படியே என்ன காலேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்க பாத்துட்டு உனக்கு அட்மிஷன் போடன்னு சொன்னீங்கல்ல, அதையும் பண்ணிட்டு போயிரும் கையோட. போனேன். இங்க என்னென்ன சாப்பாடு போடுவாங்க? சாப்பாடா? பிரியாணியே சாப்பிடலாம்டா. சரி, அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் பத்தி ஒரு சில விஷயம் சொல்றேன், அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம சின்ன சின்ன விஷயம் போய் பார்க்கலாம். சரியா? ஸோ 1994 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்படுது. இந்த ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீனிவாசன் ஐயா தான். இந்த ட்ரஸ்ட்டோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நல்ல ஒரு எஜுகேஷன் கொண்டு போய் சேர்க்கணும், அதுவும் நம்ம சொந்த ஊராக இருக்கக்கூடிய பெரம்பலூர்லேயே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ட்ரஸ்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும், நர்சிங் காலேஜஸாக இருக்கட்டும், பாலிடெக்னிக் காலேஜஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அண்ட் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருச்சி, கோயம்புத்தூர், சென்னைன்னு சொல்லிட்டு மெயினான 4 சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டியூஷனை வந்து லொக்கேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டியூஷனில் நான் ஏன் திருச்சி காலேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் திருச்சி கேம்பஸ் பற்றி வீடியோ போடுங்க, இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பற்றி வீடியோ போடுங்க, இந்த காலேஜில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய கண்டென்ட்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணணும், காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஏன்னா நம்ம எல்லாரோட பெரிய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் இருந்தால் தான் அந்த காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணுவோம், ஏன்னா வேலைவாய்ப்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம ஒரு காலேஜை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த காலேஜில் அப்படி பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த காலேஜில் படித்து முடிச்சுட்டு என்னால் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் ஆக முடியுமா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதே மாதிரி இந்த காலேஜில் என்னென்ன கம்பெனியில் டேரெக்டாக கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த காலேஜில் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஷூரான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குமா, அண்ட் இந்த காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க, அண்ட் இந்த காலேஜோட கேன்டீன், எனக்கு சாப்பாடு தான் இப்போ முக்கியம், இந்த காலேஜில் சாப்பாடு எப்படி இருக்கும் அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்கிற டவுட்டாக இருந்தாலும் சரி, அண்ட் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக், ஏன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு காலேஜ் இங்கே ஜாயின் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஃப்ராங்காக கேட்டு அது வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா கலெக்ஷன் இந்த விஷயம் எதுக்காக நாங்கள் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு thousands ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி யூனிவர்சிட்டி பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் நான் பார்த்தேன். இந்த கமெண்ட்காகவே வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இந்த காலேஜ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா, எதுக்காக இந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் கொடுக்க போகிறேன். அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து நான் முன்வைக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்களே, அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா என்ன அப்படின்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு சிலபஸை அவங்களால ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். நீங்கள் படிக்கக்கூடிய சிலபஸ் எல்லாத்தையுமே அவங்களாலே ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் பேப்பரை அவங்களே வேலிடேட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன விஷயம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணி அதை மட்டும் உங்களோட எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோரில் நீங்கள் வெளியில் வருவீங்க. ஓகே, அரியர் வைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்களோட சிலபஸ் தான் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பற்றி நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் அவங்க எடுத்து பார்த்துடுறாங்க. பட் ஆனால் காலேஜை நாங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு போதுமான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை.
ஸோ நான் எப்படி நான் காலேஜை ரீச் பண்ணுறது, எந்த பஸ் ஏறி வந்தால் நான் காலேஜை ரீச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் திருச்சி வந்துட்டீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து சமயபுரம் போகிற பஸ் ஏறிட்டு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி கேம்பஸில் நீங்கள் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் சொல்லி நீங்கள் இறங்கிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்படி இல்லையா, நீங்கள் திருச்சியிலேருந்து சமயபுரம் போகிற பஸ் ஏறிட்டு சமயபுரம் டோல் பிளாசா அப்படிங்கிற லொக்கேஷனில் நீங்கள் கேட்டு நீங்கள் இறங்கிடுங்க. ஸோ அப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னா டோல் பிளாசாக்கு அப்படியே பேக் சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது. ஸோ காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. மெயினான இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக தேவையில்லை. இப்போ உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லிட்டேன். இந்த காலேஜில் கோர்சஸ் பற்றி கேட்டாலே சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி 50+ கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டியூஷனில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்கூல் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, ஸ்கூல் ஆஃப் லா இருக்குது, ஸ்கூல் ஆஃப் நர்சிங் இருக்குது, ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி இருக்குது, ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரபி இருக்குது, ஸ்கூல் ஆஃப் லா இருக்குது, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் 11 காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருச்சி கேம்பஸில் மட்டுமே வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த கோர்ஸ் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ உங்களோட பெரிய டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் பற்றிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதே டவுட்டோட நான் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்டையும் சரி எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலேஜ் நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களாம். அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஸ்கில்லாக இருக்கட்டும், இன்டர்வியூ ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், இந்த ட்ரைனிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேயே கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேயே கொடுக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கு பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடு, சாஃப்ட் ஸ்கில் இதெல்லாம் கொடுத்து ஃபுல்லாக ட்ரெயின் அப் பண்ணிடுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வாங்கிட்டு கம்பெனியில் போயிட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட இங்கே படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் காலேஜ் கேம்பஸே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த காலேஜுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், டேரெக்டாக ஒரு கம்பெனியோட டேரெக்டாக கொலாபரேட் பண்ணணும், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து கேம்பஸ்குள்ளே கொடுக்குறாங்க. அது எல்லாமே நான் லேப் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லும் போது நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வர கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா IBM, இன்டெல், மைக்ரோசாஃப்ட்டு, TCS, விப்ரோ இந்த மாதிரி வரக்கூடிய கம்பெனி எல்லாமே டாப் MNC கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ அருமையாக கொடுக்குறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் டேரெக்டாக காலேஜில் கேட்ட வரைக்கும் அவ்வளோ சூப்பராக பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90% பிளேஸ்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் இங்கே நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட்டில் ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 20 lakhs வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் சேலரியை கொடுத்துருக்காங்க. இந்த 20 லட்ச ரூபான்னு சொல்லும் போது மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் ஹையஸ்ட் சேலரியை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவே ஆவரேஜான சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 lakhs per annum பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜான சேலரின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து நான் ஸ்டூடெண்ட்டை டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் அவங்க சொன்ன ஃபீட்பேக் தான் இது. ஸோ 8 lakhsன்னு சொல்லும் போது ஆவரேஜாக 65,000 to 70,000 per monthக்கு நீங்கள் படித்து முடித்தோடனே உங்களால் வந்து சேலரி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் காமனாக எல்லாத்துக்குமே அமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் யார் வந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களை கைட் பண்ணுறாங்க. இது மூலமாக உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அண்ட் இந்த காலேஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜோட டேரெக்டாக கொலாபரேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஆன்லைன் டீச்சிங்கே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வகையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் த சைடு. அண்ட் செகண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸோ IBM, இன்டெல் இந்த மாதிரி டாப் MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இந்த கேம்பஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த காலேஜில். அது என்ன அப்படின்னா இந்த காலேஜில் ஃபுல்லாக எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கும் இந்த காலேஜில் 3 months ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் இருக்கும். அந்த கல்ச்சுரல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு திரும்பி பார்க்க வைக்கிற நட்சத்திர ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஸ்டடீஸும் இருக்கணும் அண்ட் அது போக வந்து எனக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. இது எல்லாத்துக்குமே இங்கே பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. சரியா, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். சூப்பர் சிங்கர் புன்னகை அரசி புரட்சி புயல் பூஜா
சிங்கம் சிங்கக்குட்டி சாம் விசால். ஏன் சொகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே. சங்க சார் பொறுத்தவரை செட்டு போட்ட மாதிரி அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு. அண்ணா இதெல்லாம் ஓகேண்ணே. இந்த கம்ப்யூட்டர் லேப் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அதுவாடா நான் சொல்கிறேன் கேளு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த லேப் தான் பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் லேபு. இந்த லேபில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 200+ கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்காமடேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா i5 13th ஜென்ரேஷனில் ரன் ஆகக்கூடிய டாப் ஸ்பெக்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அக்காமடேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா EDCன்னு சொல்லக்கூடிய என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் இருக்குது. இந்த செல் மூலமாக வந்து உங்களோட ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ப்ராடக்டாக கொண்டு போகணும், ஒரு கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, காலேஜ் மூலமாகவே வந்து உங்களால் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹைஃபையான ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் வந்து கேம்பஸ்குள்ளே அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்க கொலாபரேட் பண்ண நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் அதில் ஒரு சில கம்பெனிஸ் பற்றி சொல்கிறேன். இன்செட் டெடிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் வந்து IBM கம்பெனியோட டேரக்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, இன்டெல் கம்பெனியோட டேரக்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, L&T எடிடெக் அப்படிங்கிற கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, PMC குளோபல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட டேரெக்டாக கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்மா ரெஸ்டோ அப்படிங்கிற கம்பெனியோட டேரக்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸோட டேரெக்டாக கொலாபரேட் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்களாகவே ஈஸியாகவே டெவலப் பண்ணிக்கிற முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேம்பஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. என்னண்ணே எல்லாமே இன்ஜினியரிங்கே சொல்லிட்டு இருக்கீங்க, மெடிக்கல் பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. சரி இரு, நான் தண்ணியை குடிச்சிட்டு சொல்கிறேன். அதுவாடா, ஸோ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் வந்து ஓனாக ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும். அண்ட் திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெடிக்கல் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல்லே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டல்லே நிறைய விஷயம் உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் MBBS வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ்குள்ளே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் கோர்சஸ்க்கு அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து தேட்டர் இல்லைங்க, இது வந்து ஆடிட்டோரியம். ஸோ ஆடிட்டோரியம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆடிட்டோரியமில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அகாமடேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இந்த ஆடிட்டோரியமில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா AC ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டைமில் நான் ஆடிட்டோரியம் போனதுக்கப்புறம் எனக்கே ஃபீல் ஆச்சு இது வந்து தேட்டரா ஆடிட்டோரியமா அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற லைப்ரரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜோட சென்ட்ரல் லைப்ரரியாக இருக்குது. இந்த லைப்ரரி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 26,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 52,000 புக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அக்காமடேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கான புக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்காமடேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த புக்ஸ் வேணாலும் உங்களால் எடுத்து அக்சஸ் பண்ணி படிக்க முடியும். அண்ட் நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புக் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். புக்ஸ் வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா புக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புக்ஸ் வந்து அங்கே இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்ஸ் வந்து உங்களால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
இந்த ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சூப்பராகவே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த லைப்ரரி பார்க்கும்போது ஃபாரின் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவும் நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்ட் ஆஃப் சைலண்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ லைப்ரரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே கொடுத்துட்ருக்காங்க. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தேடி அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து காமன் எல்லாத்துக்குமே வந்து இட்லி தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு கரெக்டான நேமை போட்டு. ஸோ ஆக்சுவலி மார்னிங் ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமியில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கேன்டீனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கேன்டீனை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய கேன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக போட்டுட்ருக்காங்க. நிறைய காலேஜோட கேன்டீனில் நான் டேரெக்டாக ரிவ்யூ பண்ணியே சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தோசை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முருகலாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க கொடுத்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை சட்னி ஒரு சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம கொடுத்த விதமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேன்டீன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் பற்றி இன்னும் நான் சொல்லவே இல்லை. இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸாகவே வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். இங்கே ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஸோ ஹாக்கி, கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பேசியஸான கிரவுண்டாக இருக்கட்டும். அண்ட் காலேஜ் கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு குளமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்குள்ளே வந்துட்டோம். அண்ட் ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 மாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 11 மாடிங்கிற போது உங்களால் நடந்து போக முடியாது இல்லையா? அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டலுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. அந்த லிஃப்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களோட ஃப்ளோர் உங்களோட ரூம்ஸ்க்கு வந்து உங்களால் போய்க்கிற முடியும். அண்ட் அவ்வளோ பெரிய பில்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டல் வந்து பில்டப் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மெஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு ஃபுட்டாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராலேருந்து வராங்க அப்படின்னா ஆந்திரா ஃபுட் அவைலபிளாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுட் அவைலபிளாக இருக்கும். யாருக்கு எந்த ஃபுட் வேணுமோ நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுக்க முடியும். அண்ட் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் ஏசி ரூம் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னாலும் இந்த கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்குங்க. ஸோ நான் பார்த்து அதை ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேம்பஸ்குள்ளே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஏசியா நான் ஏசியா அதை நீங்கள் பார்த்து ப்ரிஃபர் பண்ணி அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டோல் பிளாஸாக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேர்ல்டு கிளாஸில் இருக்கும். நம்ம மூவியில் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து வேர்ல்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் கேம்பஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கூல் பில்டிங் மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த காலேஜில் இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனியோட டேரெக்டாக MOU சைன் பண்ணி கொலாபரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ப்ராடக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேன்டீன் பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வந்து நிறைய கேன்டீன் மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஃபுட்டும் கொடுத்துட்ருக்காங்க.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னோட ரேட்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10க்கு அவுட் ஆஃப் 9 கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயம் பாயிண்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த காலேஜ் சூட்டபுளாக இருக்குமா, இல்லை இந்த காலேஜில் எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அண்ட் இந்த காலேஜில் வேறு என்ன டவுட் இருந்தாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கலர்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா? எப்படி? அதெல்லாம் அஃபோர்டபுள் தானா, இது ரொம்ப கம்மினே சொல்லலாம். இயருக்கே வந்துட்டு 14 அப்படிதான் இது பண்றாங்க. டிஸ்டன்ஸ் அதிகம் தான், ஒரு 1 hour 1.5 hours போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப் அண்ட் டவுன் பர் இயருக்கே கம்மியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு போய் உங்களுக்கு வந்து பஸ் ஃபேர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா ஊர்களுக்குமே வந்து இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஃபெசிலிட்டிஸ் இருக்குண்ணா. தஞ்சாவூர் பக்கத்துல வரைக்குமே இருக்கு, தஞ்சாவூர் தாண்டி வரைக்குமே இருக்கு. சோ இங்க இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தாலும் பஸ் ஃபெசிலிட்டிஸ். உங்களோட ஏஐஎம்எல் இந்த கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு? ஏன்னா இது வந்து புது டிபார்ட்மெண்ட், சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் கூட முழுமையா இல்ல. லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பரா இருக்கு. தனித்தனியாவே ஒரு இதுக்குமே ஒரு லேப் இருக்கு. அதே மாதிரி ஒரு இதுக்குமே 2-3 லேப்ஸ் இருக்கிறதுனால அங்கேயே வந்துட்டு கரெக்டா கம்பைன் பண்ணியும் இது பண்ணிக்கலாம். நான் உங்க 3 பேர்த்துக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த காலேஜ்ல பொறுத்தவரை ரேகிங் அப்படிங்கிறது இருக்கா? எப்படி அது எப்படி இந்த மாதிரி? இல்ல, நான் ரேகிங்ன்றதெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே நாங்க பார்த்தது இல்ல. ரேகிங் இங்க வந்து 1 year ஆக போது, இது வரைக்கும் எந்த ரேகிங்கும் நாங்க பார்த்ததும் இல்ல. சீனியர் ஜூனியர்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து டேஸ் காலர் அப்படிங்கிற பட்சத்துல கிளாஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காலையில டைமிங்க்கு வரணும், எல்லா டைமிங்க்கு வரலாம், வெளியே நிக்க இருந்த மாதிரி மற்ற காலேஜ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால நிறைய பேர் வந்து மன உளைச்சல் காலம் இருக்கேன். சென்னை சைடு, நாமக்கல், கோயம்புத்தூர் சைடுல இருக்கு. இப்போ உங்க காலேஜ்ல வந்து உங்க ஸ்டாஃப்ஸ் ஏதாச்சும் ஒன்று லேட்டா பண்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை நம்ம லேட்டா பண்றோம் இல்ல பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல டைம் கொடுப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஸ்டாஃப் கிட்ட? ஃப்ரெண்ட்லி தான், எதுவும் அவ்வளவு இது பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால சொல்லுவாங்க, இந்த டைம்க்குள்ள வாங்க. கேமோ அட்டெண்டன்ஸ் தான் எங்களுக்கு, ஆன்லைன் அட்டெண்டன்ஸ். அதனால வந்துட்டு இந்த டைம்க்குள்ள வாங்கன்னு வாங்க. பட் அவங்க ஃப்ரெண்ட்லி தான், தெரிஞ்சது ஓகே இங்கதான் இருக்காங்கன்னா அவங்க இது பண்ணிப்பாங்க. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட், பக்கத்து நியர்பைல கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி அந்த ஸ்டேட்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து படிக்கிற மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட உங்க கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்கடா? ஆந்திராவே நாங்க மொத்தம் 75 இருப்போம்னா more than 50% ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மொத்தமே எங்களுக்கு ஒரு ஆந்திரா தமிழ்நாடு எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க, கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சரி, லாஸ்ட் பீரியட் நீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேம்பஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இந்த கேம்பஸ் எப்படி அப்படி பேசக்கூடாது, கிளாஸஸ்க்குள்ள பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்ல? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இங்க எப்படி இருக்கும்? அத கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்கடா. பசங்க கூட பேசக்கூடாது அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்லி தான். இது ஹேக்கத்தான், கல்ச்சர் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் பண்றப்போ நாங்களே டீம் எடுக்கிறப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும், தனித்தனியா தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னா நாங்க ஃப்ரெண்ட்லியா ஜாலியா கரெக்டா மூவ் பண்றோம்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த இதுனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க, மென்டார்ல இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் டோட்டலா ஃப்ரெண்ட்லியா. உங்களுக்கு இந்த காலேஜோட ஃபீஸ் வந்து காலேஜ் ஃபீஸ், தென் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், இதெல்லாம் வந்து அஃபோர்டபுளா இருக்கா இல்ல கொஞ்சம் அதிகமா தெரியுதா? எப்படி? ஸ்காலர்ஷிப் அட்டென்ட் பண்ணியே வந்துட்டு கம்மியாகும் எங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மி பண்றது. அதனால அஃபோர்டபுள் தான். அதுலயும் வந்து டெட் எக்ஸாம் எழுதுறதுனால எங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி பண்ணி தருவாங்க. அதனாலயே எங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கம்மியா தான் வரும். எங்க கோர்ஸ்க்கு வெளியில பார்த்தா 2-3 வருது, ஆனா இங்க 1 அப்படிதான் வரும். இப்போ ஜெட் எக்ஸாம் எழுதி ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா அதுக்குமே வந்து 75% மேல எடுக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னா எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னாலேயே அமௌண்ட் பாதி அமௌண்ட் கிட்டத்தட்ட டிக்ரீஸ் பண்ணி தராங்க. ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஒருத்தவங்களால பே பண்ண முடியும். எவ்வளவுதான் இதுவா இருந்தாலும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பாஸ் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா எங்களுக்கு ஃபுல்லாவே கம்மி பண்ணி தராங்க. இப்ப நீங்க இன்ஜினியரிங்னால அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கீழே படிக்கிற நிறைய பேர் வேல்யூ நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி கீழே படிச்சும் நம்ம நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வர்றாங்க. உங்களோட சீனியர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்களே, சோ அதனால அண்ணா யூனிவர்சிட்டியோட இது பெஸ்ட்னு சொல்லாம எப்படா அதுக்கு ஈக்குவலா சொல்லாம எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அதுக்கு ஈக்குவல் தானே. அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து இப்ப போறாங்க அப்படின்னா அங்க வெளியில கரெக்ட், ஆனா இங்கேயுமே வந்துட்டு எங்களுக்கு ஸ்கில்ஸ் நல்லாவே சொல்லி தராங்க. வெளில போய் நமக்கு ஸ்கில்ஸ் தெரிஞ்சாவே போதும். இங்க ஸ்கில்ஸ் எல்லாமே எடுத்து சொல்லி தரதுனால இப்போ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா இப்போ இந்த டிபார்ட்மெண்டா இத்தனை ஸ்கில்ஸ் இருக்கும், இந்த ஸ்கில்ஸ்ல இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தரதுனால வெளியில எங்களால ஈஸியா பிளேஸ் ஆட முடியும். ஸ்கில்ஸ் தானே. ஆமா, இப்ப கம்பெனி சைடு பார்த்தா கூட பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ் தாண்டி ஸ்கில்ஸ் என்ன டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால அது வந்து இங்க பாத்துக்கிறாங்க. ஸ்கில்ஸ் தாண்டி சொல்லி தந்துடுறாங்க. ஸ்கில்ஸ் அதே மாதிரி இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணணும் அதுக்குன்னு எங்களுக்கு தனித்தனி கிளாஸஸ் இருக்குன்னா அதனால அதை வச்சு
எங்களால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும், பிளஸ் பிளேஸ் ஆகவும் முடியும். இங்க ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணாங்க. இப்போ ஏப்ரல் 25-26 இங்க ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அதுல வந்துட்டு 130 கண்ட்ரீஸ்ல இருந்து வராங்க. எம்செட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்றது. இங்க யாரும் அவ்வளோக்கா அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகலன்னு நினைக்கிறேன், கான்ஃபரன்ஸ் சைன் பண்ற அளவுக்கு. இங்க சவுத் சைட்லயே ஃபர்ஸ்ட் டைம்ன்ற அந்த அமௌண்ட் அவ்வளவு கவுண்ட் இருக்கு. கண்ட்ரிஸ் 130 கண்ட்ரிஸ் இங்க ஃபர்ஸ்ட் டைம்னால இது இன்னும் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றதுக்கு ப்ரொஃபைல் ரெஸ்யூம் வெயிட்டேஜ்க்காக இது. ஆமா, இது வந்து 4 பேர் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம். சரி, ஓகேடா. சரிடா போட்ரி, காலேஜ்லாம் பாத்துட்டேன். காலேஜ்லாம் பிடிச்சிருக்குல? ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. பிடிச்சிருக்கு. சரி, அட்மிஷனும் பண்ணிட்டேன், சந்தோஷம் தானே? சந்தோஷமே. சரி, ஓகே தம்பி. உனக்கு இந்த காலேஜ்ல பிடிச்ச விஷயம் என்ன? பிளேஸ்மெண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்புறம் அது இல்லாம அந்த நட்சத்திர ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, ஆமா, அதுவுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த இதை பார்த்தே எனக்கு பிடிச்சிருக்குண்ணே. அந்த இதை பார்த்தே பிடிச்சிருக்கு. சரி, ஓகே தம்பி. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் சொல்லு. ஸோ அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் அதே மாதிரி வந்து உனக்கு இந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்டா இருக்கட்டும். இந்த பிளேஸ்மெண்ட் வந்து சியூரிட்டி வந்து சூப்பராகவே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த காலேஜில் பார்த்தேன் அப்படின்னா கோர்சஸ் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இங்க இல்லாத கோர்சஸே கிடையாது. ஆர்ட்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, அலைட் ஹெல்த் இருக்கு. எல்லாமே அண்ணன் சொல்லியிருப்பேன், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக பார்த்தேன் அப்படின்னா வந்து இந்த காலேஜில் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ அதனால வந்து உனக்கு இந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், சரியா? அது மாதிரி வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அட்மிஷன் பற்றி கேட்டாங்க அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லு. நான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தா சூட்டபிளா இருக்கும், என்ன மார்க் இருந்தால் இங்கே சீட்ஸ் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து அவங்கள அட்மிஷன்ஸ் பண்ண வைக்கலாம், சரியா? சரிடா. நீ எப்படி இந்த காலேஜுக்கு வந்த? அண்ணே, உன்னை கடத்திட்டு வந்த கார்ல தானே என்னையும் கடத்திட்டு வந்தானுங்க.